ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான இந்த 10 பழக்கத்தை நீங்கள் இப்போவுமே செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் தானாகவே தேடி வரும். இந்த 10 பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் டெய்லி செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், வாழ்க்கையை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஃபெயிலியர், இன்னொன்று சக்ஸஸ். ஃபெயிலியருங்கிறது வாழ்க்கைக்கு அடித்தளம், ஆனால் அது இங்கே யாருக்குமே தெரியாது. ஃபெயிலுங்கிறது ஒரு விஷயத்த கற்றுக்கொள்கிறதுக்காண்டி வர்றது. ஃபெயிலுங்கிறது பலவிதமான நம்பிக்கையை உருவாக்குறது. ஃபெயிலுங்கிறது சக்ஸஸ்க்கு ஒரு படிக்கட்டு. அதெல்லாம் இங்கே தெரியாமல் ஃபெயிலியர் வந்தோடனே கீழே டவுன் ஆகாத. ஃபெயிலியருங்கிறது உன்னை கை தூக்கி மேலே சக்ஸஸால் கொடுக்க முடியாத அந்த அளவு ஃபெயிலியரால் உனக்கு சக்ஸஸை கொடுக்க முடியும். சக்ஸஸ் உடனே கிடச்சிட்டு அப்படின்னா அதோட மதிப்பும் தெரியாது, அதோட வேல்யூவும் தெரியாது. ஆனால் அதுவே ஃபெயிலியர் அடிபட்டு நீ வரும்போது அந்த விஷயம் உனக்கு அழகானதாக தெரியும். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாலைவனத்தில் தண்ணியே கிடைக்காது, ஆனால் அந்த இடத்துல நம்ம தண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் தான் ஃபெயிலியர் பார்த்து சக்ஸஸ் பார்க்கும்போது அது பூ போல் உனக்கு மலர்ந்து ஒரு பதவி கொடுக்கும்போது அது சந்தோஷமாக இருக்கும். அதே போல் தான் இங்கே சக்ஸஸுங்கிறது பல பேர்த்துக்கு ஈஸியாக கிடச்சிரும், பல பேர்த்துக்கு கஷ்டப்பட்டால் கிடைக்கும், பல பேர்த்துக்கு இஷ்டப்பட்டு செஞ்சால் கிடைக்கும். வாழ்க்கைங்கிறது அதே மாதிரி தான். சக்ஸஸுங்கிறது சீக்கிரமாக யாருக்குமே கிடச்சிடாது. அது நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும், நிறைய விஷயத்த ஒன்றை நீயே நம்புறியா அப்படின்னு நிறைய விஷயத்தில் அது கற்றுக் கொடுக்கும். அதனால் ஒன்று நீ நம்பு, உன்னுடைய உழைப்பை நம்பு, வேறு யாரையும் நம்பாத, வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காத. நீ என்றைக்கு ஒரு நாள் சக்ஸஸ் ஆகி இண்டிபெண்ட்டாக இருக்கியோ அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் அது நிரந்தரமான சக்ஸஸாக இருக்கும். டிபெண்ட் பண்ணி யாரையுமே இருக்காத. இப்போது நீ சக்ஸஸ்காண்டி ஒன்று பண்ணிகிட்ருக்கல்ல, அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் சக்ஸஸுங்கிறது உன்னுடைய வாழ்க்கையிலும் வரதான் செய்யும். அதனால் நம்பிக்கையை மட்டும் என்றைக்கும் விட்டுறாத. கப்பு ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் 10 பழக்கங்களை கரெக்டாக செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட், செட் கிளியர் கோல். ஒரு கரெக்டான ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணு. இப்போ நீ ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கல ஒரு கோலு, அது கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்க, அதே வழியில் போ. இங்கே பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க. இதை படி, அதை படி, இதை படித்தா ஐடி போயிடலாம், இதை படித்தா கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ ஒரு விஷயம், எனக்கு இது பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் இதை சக்ஸஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நீ ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கல, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுரு. ஏன்னா இங்கே நம்ம எடுக்கிற டிசிஷன் எப்போதுமே கரெக்டாக இருக்கும். மற்றவங்க சொல்கிறத விட நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக இருக்கும், அது லைஃப்பில் சக்ஸஸாகவும் இருக்கும். இங்கே பல பேர் செய்கிற தப்பு, மற்றவங்க சொல்கிறாங்க சரி நம்ம அதை எடுத்து படிப்போம் அப்படின்னு இல்லாமல் உனக்கு ஒன்று தோணுது அப்படின்னா அதை செய். அது கரெக்டான வழியாக தான் இருக்கும். அடுத்தவங்க சொல்கிறத என்றைக்குமே கேட்காத. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் தான், உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய கையில் தான். அப்படிங்கும்போது உன்னுடைய கோலை மட்டும் ஏன் அடுத்தவங்கள்ட்ட கேட்காத. ஃபஸ்ட்டு யார்கிட்டையும் சொல்லாத, அப்போ தான் அது சக்ஸஸே ஆகும். சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நமக்கு தேவை அப்படின்னா நம்ம தான் சாப்பிடணும், நமக்கு தேவை அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நம்ம தான் பண்ணணும். அப்படிங்கும்போது எதுக்கு நீ அடுத்தவன்கிட்ட இந்த டிசிஷன் கேட்க? நான் இதை பண்ணட்டா அப்படின்னு சொல்லி ஏன் அடுத்தவங்கள்ட்ட டிசிஷன் கேட்க? உனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீ ட்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபெயிலியராக தான் ஆகும், ரெண்டாவது சக்ஸஸ் ஆகும்போது தான் ஃபெயிலியர்லேருந்து வந்து சக்ஸஸ் ஹாப்பியாக இருக்கும். அதனால் எந்த டிசிஷனும் ஃபஸ்ட்டு யார்கிட்டையும் சொல்லாத. உன்னுடைய கோலை ஃபஸ்ட்டு செட் பண்ணு. உன் மேலே நீயே நம்பிக்கை வச்சு ஒரு கோலை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணு. அது எல்லாமே நல்லதே தான் நடக்கும். செகண்ட் பாயிண்ட், ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் நீ கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்படின்னா ரெண்டாவது சின்ன சின்ன விஷயத்த ட்ரை பண்ணு, சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வை. ஃபஸ்ட்டே நான் பெரிய ஸ்டெப் தான் எடுத்து வைப்பேன் அப்படின்னா கிணத்துக்குள்ளே தான் விழுந்து கிடக்கணும். அதனால் ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன ஸ்டெப்பை எடுத்து வச்சு நீ போகும்போது உனக்கு தானாகவே அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி வழி உருவாகும். ஸோ யார்கிட்டையும் டிசிஷன் கேட்காத, உனக்கான விஷயம்னா நீ தான் ட்ரை பண்ணணும். ஸோ சின்ன சின்ன ஸ்டெப்பை எடுத்து வச்சு போயிட்டே இரு, யார்கிட்டையும் எதுவுமே கேட்காத. தேர்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், திங்க் பாசிட்டிவ்லி. ஃபர்ஸ்ட் கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம், பாசிட்டிவ் திங்கிங் இல்லைன்னா அவ்வளோதான். பாசிட்டிவ் திங்கிங் எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் தேவை. யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன? வாழ்க்கைங்கிறது ஒரு முறை,
அப்போது நம்ம வந்து என்ன டிசிஷன் எடுத்திருக்கோமோ அதுக்காண்டி மட்டும்தான் ஓடணும். அவங்க இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் போட்டு காதில் வாங்கிக்கவே வாங்கிக்காத. உனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா பாசிட்டிவோட மைண்டை வச்சுட்டு போயிட்டே இரு. பாசிட்டிவ் திங்க் எப்போவுமே முக்கியம். ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் நீ ஒரு விஷயம் பண்ணும்போது தான் நிறைய பீப்புள்ஸ் நெகட்டிவ் தாட்டே கொண்டு வருவாங்க. நிறைய பீப்புள்ஸ் உனக்கு விமர்சனமாக பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அப்போ நீ பாசிட்டிவாக இல்லை அப்படின்னா நீயும் அந்த கோலை வந்து நிறுத்திக்கிட வேண்டியதான். அதனால் எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங்கோடு இரு. நல்லதே நடக்கும் வாழ்க்கையில். 4th ஸ்டெப், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உன்னை நீயே நம்பு. இது என்னால் செய்ய முடியும்னு நம்பு. இது என்னால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் நான் சக்ஸஸ் ஆவேன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நம்பு. உன்னுடைய மைண்டை நீயே பில்ட் பண்ணிகிட்டே இரு. என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியலன்னா யாரால் முடியும், யாராலே முடியலன்னா உன்னால் மட்டுமே முடியும். ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உன்னை நீயே நம்பிட்டே இரு. இங்கே எல்லா விஷயத்தையும் எல்லாராலையும் செய்ய முடியும். ஆனால் யாரால் இந்த விஷயம் செய்ய முடியாது அப்படின்னா நம்பிக்கை இல்லாதவங்க தான். ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உன்னோடைய விஷயத்த நீ ட்ரை பண்ணுற அப்படின்னா நம்பிக்கையோடு ட்ரை பண்ணு. கண்டிப்பாக அது கிடைக்கும். 5th பாயிண்ட், ஸ்டே கன்சிஸ்டன்ஸ். இந்த 4 இது நீ பண்ணுற அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக பண்ணால் தான் உனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். ஒரு விஷயம் பண்ணுற அப்படின்னா அது தொடர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பண்ணிவிட்டு 10 நாள் நான் விட்டுட்டு திருப்பி பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து வாழ்க்கையில் செட்டே ஆகாது. ஸோ கன்சிஸ்டன்சியாக உன்னால் 5 மணி நேரம் படிக்க முடியுது அப்படின்னா அதே இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணு. எல்லாமே நல்லதே நடக்கும். கன்சிஸ்டன்சி எப்போவுமே முக்கியம். 6th பாயிண்ட், லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். யாருக்குனே சொன்ன மாதிரி தான், ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் இங்கே சக்ஸஸே கிடையாது. 7th பாயிண்ட், சரௌண்டட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். நீ ஒரு விஷயம் பண்ணுற அப்படின்னா உன்னை சுற்றி எப்போதுமே பாசிட்டிவ் பீப்புள்ஸை வச்சுக்கோ. ஏன்னா நெகட்டிவ் பீப்புள்ஸ் வச்சுருந்த அப்படின்னா இது உன்னாலலாம் முடியாது, இது எதுக்கு செய்கிற, டைம் போட்டு வேஸ்ட் பண்ணாத. வாழ்க்கைங்கிறது பல விஷயத்த கற்றுக் கொடுக்குறது தான். ஆனால் அவங்க அதை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இது உன்னால் செய்ய முடியாதுன்னு தான் கற்றுக் கொடுப்பாங்க. அதனால் எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் பீப்புள்ஸை நீ சரௌண்டிங்ஸில் வச்சுருந்த அப்படின்னா அவங்க பாசிட்டிவாக பேசும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை நம்ம செஞ்சே தீரணும்னு தோணும். ஆனால் நீ நெகட்டிவ் பீப்புள்ஸ் வைக்கும்போது இது உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது அந்த விஷயம் உனக்குள்ளே நம்பிக்கை இல்லாமல் இது என்னால் செய்ய முடியாதா அப்படின்னு நீயே டவுட்டாக கேட்குற அளவுக்கு இந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் மாற்றிடுவாங்க. ஸோ நெகட்டிவ் பீப்புள்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் பீப்புள்ஸை எப்போவுமே செட் பண்ணிக்கோ. 8th பாயிண்ட், செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ். பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டை தான் நம்ம வின் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயம் கூட நீ ட்ரை பண்ணி நீ வந்து சக்ஸஸ் ஆகும்போது அது எல்லாமே உனக்கு வின் பண்ண மாதிரி தான். 9th பாயிண்ட், கீப் பிளானிங். உனக்கு பிடிச்ச நிறைய விஷயத்த கற்றுக்கோ. இங்கே முக்கியமாக இருக்கிறது ஸ்கில். அந்த ஸ்கில் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அந்த ஸ்கில்லை கற்றுக்கோ. நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கோ. எந்த விஷயம்லாம் உனக்கு பிடிக்குதோ அந்த விஷயத்துக்காண்டி ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. ஒரு நாள் சக்ஸஸே ஆகும். 10th பாயிண்ட், நெவர் கிவ் அப். இங்கே நிறைய பேர் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீ ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோத்துக்கு 9 விஷயத்தையும் பண்ணியிருந்த அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து கிவ் அப்பே பண்ண மாட்ட. ஏன்னா நீ ஸ்டார்ட் பண்ணிட்ட, பாதி தூரம் வந்துட்ட. அதனால் உன் சக்ஸஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கிவ் அப் மட்டும் பண்ணிடாத. நிறைய அவமானப்பட்டிருக்க, நிறைய அசிங்கப்பட்டிருக்க, நிறைய விமர்சனங்களை கேட்டிருக்க, அப்பா அம்மாவை நிறைய பேர் வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அவன் கிவ் அப்பே பண்ண மாட்டான். கண்டிப்பாக நீயும் ஒரு நாள் சக்ஸஸ் ஆக. வாழ்க்கைங்கிறது கற்றுக் கொடுக்கறதுக்கு தான். ஸோ சக்ஸஸ் என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கும். நம்பிக்கையோட முயற்சி பண்ணிகிட்டே இரு. வாழ்க்கையில் சக்ஸஸ் மட்டுமே நடக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க 10ஐயும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தானாகவே வரும். உங்கள் உழைப்புனால மட்டுமே சக்ஸஸ் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.